மத்திய பாஜக அரசை கண்டித்து சென்னையில் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கிறிஸ்தவர்கள் மீது நடக்கும் தாக்குதலை கண்டித்து முழக்கம். மதவெறி பாசிசத்தை முறியடிப்போம். புறக்கணிப்போம். மத்திய அரசே, மோடி அரசே, கைது செய். விஸ்வ இந்து பரிஷத்திற்கு ஒரு செயல் திட்டம். ஏனென்றால் முதல் நோக்கம் இந்துக்களை இந்துக்களாக அணிதிரட்டி இந்தியாவில் இந்துக்கள் தானே பெரும்பான்மை என்கிற உணர்வை ஊட்டி அவர்களை ஒரு கட்சியின் குடையின் கீழ் கொண்டு வந்து விட வேண்டும். பிஜேபி பேசுகிற பெரும்பான்மைவாத அரசியலை காங்கிரசால் மதவெறி அடிப்படையில் பேச முடியாது. பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை கம்யூனிஸ்ட் கட்சிகளால் பேச முடியாது. பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை திராவிட கட்சிகளால் பேச முடியாது. பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையிலான சீடர்கள் பல்வேறு இயக்கங்களாக முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், தேவே கவுடா, இப்படி பல சரத் யாதவ், இன்றைக்கு பீகாரிலே முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார், இவர்கள் எல்லாம் ராம் மனோகர் லோகியா சோசலிஸ்ட் இயக்கத்தின் வெளிவந்தவர்கள். ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தலைமையில் பொது வாழ்க்கையில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள். அவர்கள் அனைவரும் சமூக நல்லிணக்கத்தை பேசக்கூடியவர்கள், சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், சம தர்மத்தை பேசக்கூடியவர்கள், சகோதரத்துவத்தை பேசக்கூடியவர்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள், அந்த அரவணைப்பு உள்ளவர்கள், அந்த மனிதநேயம் உள்ளவர்கள். அவர்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களால் பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை பேச முடியாது. இது அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்து விட்டது. ஆகவே மதவெறியை தூண்டுவது எதற்காக என்றால் இந்துக்கள் அனைவரையும் பெரும்பான்மை மக்கள் என்று திரட்டுவதற்காக. இரண்டு வழிகளில் தான் அவர்களை திரட்ட முடியும். ஒன்று, நீ இந்து, நான் இந்து, இது ஒரு மதப்பற்று.